கற்றல் படைப்பாற்றலை தருகிறது. படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டுகிறது. சிந்தனை அறிவை தருகிறது. அறிவு உங்களை உயர்த்துகிறது. ஸ்டெப் இல்லனா ஃபைனல் ஸ்டெப் இல்லனா நம்ம டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது பேண்ட் நீட்டா தான் இருக்கணும். அதான் நிறைய ஜேடபிள்யூ இருக்கு, கேட் இருக்கு, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. அத பத்தி நீங்க கவலைப்படல. அது சில பேர்லாம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கேன்சல் பண்ணலாமா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேன்சல் பண்ணலாமாங்கற மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு கிறுக்குப்பிடி கேள்வி கேக்குறதா, ஒரு அறிவாளித்தனமான கேள்வி கேக்குறதா நம்ம பேசிட்டு இருப்பாங்க. சிம்பிளான பதில் இதுதான். டிஎன்பிஎஸ்சியோ இல்ல யூபிஎஸ்சியோ படிக்கிறதுக்கான தகுதியை நிர்ணயிக்கல, அது வேலை செய்யறதுக்கான தகுதியை நிர்ணயிக்குது. இங்க படிக்கிறதுக்கான தகுதியவே வந்து தகுதி இல்ல, அது ஃபில்டர் பண்றதே வந்து நீட், ஜேஇ அண்ட் கேட் மாதிரியான எக்ஸாம்ஸ். சோ இந்த எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் ஒரே பேட்டர்ன் தான். ஆனா அதுக்குள்ள நீட் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இது வந்து ஃபர்தரா வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் அடுத்த லெவலுக்கு எடுத்து போகுது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம 12th வரைக்கும் படிக்கிறோம், ஒரு சிலபஸ் படிக்கிறோம், என்ன சிலபஸ் இருக்கட்டும், அந்த சிலபஸ்ல படிச்சு முடிச்சிட்டு அதுல நம்ம எடுக்கிற அதுல செக்யூர் பண்ற மார்க்க வச்சு எனக்கு அதுக்கான ஹையர் எஜுகேஷனுக்கான குவாலிஃபிகேஷன் நான் வந்து நிர்ணயிக்கணும் இல்லையா? அதுதான் நியாயமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா நீட் என்ன பண்ணுதுன்னா, அப்படி 12th வரைக்கும் படிச்ச அத்தனை விஷயத்தையும் நலிஃபை பண்ணுது, கேன்சல் பண்ணுது, அப்படியே ஜீரோ ஆக்கிட்டு நீட் மட்டும் தான் ஒரே ஒரு கிரைட்டீரியா அப்படின்னு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அர்பன் சென்டர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா 6வது இருந்து 5வது இருந்துலாம் வந்து நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஸ்கூலிங் எக்ஸ்பீரியன்ஸ் போயிடுது. ஸ்கூலுக்கு அவங்க போறதே வந்து வெறும் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும் பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு மட்டும் போறாங்க. மத்த நேரம் பூரா வந்து அவங்க கோச்சிங் கிளாஸ்க்கு போற மாதிரியான சூழல் வந்து இங்க பல ஸ்கூல்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஸ்கூல்ஸ் அண்ட் கோச்சிங் கிளாஸ் வந்து டைப் வச்சிட்டு ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கும்போது நீட்டுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் போட்டு ஃபீஸ் வாங்குறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பெரிய மாஃபியா வந்து இதுக்கு பின்னாடி செயல்படுது. நீட்டுக்கு பின்னாடி இது வந்து என்ன பண்ணுதுன்னா, சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர் வச்சு கம்ப்ளீட்டா நம்மளோட ஸ்கூலிங் அப்படிங்கிற கான்செப்டே வந்து ஷிஃப்ட் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து ஸ்டூடண்ட்ஸ் வெளியில கொண்டு வந்து கோச்சிங் அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளுது. சரி, இந்த கோச்சிங் என்ன நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து மெரிட் வந்து தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வைக்கிறாங்க. மெரிட் அப்படிங்கிறது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட மேட்ச் பண்ணி பார்க்கிறது வந்து ஒரு அடிமுட்டாள்தனமான ஒரு விஷயம். இப்போ நீங்க நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன், எந்த கோச்சிங் சென்டர் வேணா போங்க, நீங்க போயிட்டு நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, how to crack NEET அப்படின்னா வந்து முதல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் கேள்வியா இருக்கும். அவங்க how to educate for NEET, how to learn for NEET, how to என்ன சொல்றது, empower you for NEET அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கிராக் அப்படிம்பாங்க. இந்த கிராக்கிங் என்ன? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல இருக்கிற எக்ஸாம் ஆப்டிட்யூட் क्वेश्चंस திரும்ப சால்வ் பண்ணி நீங்க கண்ண மூடினா கூட உங்களால சால்வ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்க்கு உங்க தள்ளி அதன் மூலமா வந்து இந்த எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண வைக்கிறாங்க. இதனால இது வந்து இது வந்து ஒரு மெரிட்டோ, இதனால ஒரு நாலேஜோ, இதனால ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி நீங்க டெவலப் பண்ணிக்கிறீங்கிறது வந்து கம்ப்ளீட்லி போகஸ். அது வந்து ஒரு மெரிட்டோக்ரஸி சொல்லக்கூடிய ஒரு ஸ்கேம். சோ இது எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு இது பொருந்தும். ஆனா நீட்ல என்ன சிக்கல்னா, சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர் இருக்கு. அதை விட்டா மெடிக்கல் காலேஜுக்குள்ள போறதுக்கான வழியே இல்லாம அது கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணுதுங்கிறது தான் இதுல மிகப்பெரிய சிக்கல்.